படித்ததில் பிடித்தது. இருளாயி இன்னைக்கும் பள்ளிக்கூடம் வரவில்லை. குறிப்பாய் தேடும் அளவிற்கு அவள் ஒன்றும் கெட்டிக்காரியோ மற்ற பிள்ளைகளைப் போல படிப்பில் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பவளோ அல்ல. பக்கத்து கிராமத்திலிருந்து சரிவர எண்ணெய் தேய்க்காமல் அவசரமாய் பின்னப்பட்ட தலையுடன் அரசு கொடுக்கும் யூனிஃபார்மை சரியாக துவைக்காமல் அருவருப்பாய் போட்டு வருபவள்தான். அவளது தோற்றத்தினால் ஏற்பட்ட அவமதிப்பு கடந்த 3 வாரங்களாய் நேரம் பிந்தி அவள் பள்ளிக்கு வந்ததால் இன்னும் வலுவடைந்திருந்தது. ஒவ்வொரு நாளும் வகுப்பாசிரியரால் முட்டி போட வைத்ததிலிருந்து இன்னும் பிரபலமடைந்திருந்தாள் என்றும் சொல்லலாம். அதனால்தான் அவளை தேடினோமோ என்னவோ தெரியவில்லை. இன்றுடன் 5வது நாளாய் பள்ளிக்கு வரவில்லை. தொடர்ந்து ருசித்த தண்டனைகளின் அவமானங்கள் அவளை பள்ளியை விட்டு நிறுத்தியிருக்கலாம் என நினைத்தோம். திங்கட்கிழமை எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் நேரத்துடனே பள்ளிக்கு வந்து வகுப்பறையில் உட்கார்ந்திருந்தாள். கடந்த 1 வார காலமாய் பள்ளிக்கு வராததற்காக ஒரு பாட வேலை வெளியே நிறுத்தாமல் நேர காலத்துடன் வந்ததனால் ஆசிரியரால் உற்சாகம் அளிக்கப்பட்டு வகுப்பில் இணைந்து கொள்ள அனுமதி அளிக்கப்பட்ட அந்த நொடியில், சார் கொஞ்சம் பேச வேண்டுமென அனுமதி கேட்டாள். அனுமதி அளிக்கப்பட்டது. எனக்கு அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை என்று யாரும் இல்லை. நானும் அம்மாவும் மட்டும்தான். 3 வாரங்களுக்கு முன் அம்மா உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஒவ்வொரு நாள் காலையிலும் அவருக்கான காலை மதிய சாப்பாடு ரெடி பண்ணி பள்ளிக்கூடம் வரும் வழியில் ஆஸ்பத்திரியில் அவரிடம் கொடுத்துவிட்டு வருவேன். கடந்த வாரம் உடல்நிலை மோசமடைந்து புதன்கிழமை இறந்து போய்விட்டார். வியாழக்கிழமை அடக்கம் செய்தோம். அதனால் கடந்த வாரம் பள்ளிக்கு வர முடியவில்லை. இன்னைக்கு அவருக்கென்ன சாப்பாடு செய்யறதோ ஆஸ்பத்திரி போக தேவையோ இல்லை. அதனால் நேர காலத்துடன் வர முடிந்தது. இனிமேல் லேட்டாக வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு சாதாரணமாக அவள் அமர்ந்தாள். வகுப்பறையில் சில விசும்பல் சத்தங்கள் மட்டும் கேட்டபடி அமைதி. இப்படிதான் நாமும் அவசரமாய் மற்றவரை எடை போட்டு விடுகிறோம். எப்போது திருமணம்? இன்னும் பிள்ளை இல்லையா? இன்னும் வாடகை வீட்டில்தான் இருக்கிறீர்களா? கல்யாணத்திற்கு சொல்லியும் வரவில்லையே. இறந்துட்டாங்க என்று தெரிந்தும் சொல்லியும் வரலையா? ஏன் ஃபோனே பண்ணுறதில்ல? இத்தனை வருஷமாக கவிதை எழுதுறீங்க, இன்னுமா ஒரு நூல் வெளியிடலை? இப்படி 1000 வினாக்கள், விடைகள், அங்கலாய்ப்புகள். ஆனால் ஒரு முறை ஏனும் மற்றவர் எதிர்கொள்ளும் சந்தர்ப்ப சூழ்நிலையை புரிய முயற்சிப்பதே இல்லை. தோற்றத்தை கொண்டு எடை போட்டே பழக்கப்பட்ட நாம் ஒரு முறையேனும் அவர்கள் நிலையிலிருந்து அவர்களை எடை போடவும் முனையவில்லை. மற்றவர் வாழும் சூழ்நிலைகள் நாம் கடந்து வந்த அதே பாதைகளில் இல்லை. நமது எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவை. காணும் காட்சிகளை வைத்து மற்றவர்களை எடை போடாமல் அடுத்தவர்களுக்கும் நம்மை போல 1000 பிரச்சனைகள் இருக்கும் என்பதை உணர்ந்து எல்லோரையும் மனிதராக மனிதாபிமானத்துடன் மதிக்க கற்றுக்கொள்வோம். கற்றல் நமக்கு கல்லறை வரை பல பாடங்களை சொல்லித்தரும். படித்தேன், பகிர்ந்தேன். அன்புடன் வாசித்தமைக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி.